ஹாய் வாங்க. இன்றைக்கி சாம்பார் சாதம் தாங்க மதியம். இதுக்கு தேவையான அளவு 1/4 கிலோ புழுங்கலரிசி, 100 துவரம்பருப்பு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சுட்டேங்க. அது கூடயே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு தேவையான காய்கறி சின்ன வெங்காயம் ஒரு 10, கத்திரிக்காய் 100, உருளைக்கிழங்கு 50, கேரட் 50, முள்ளங்கி 50, பீன்ஸ் 50, முருங்கைக்காய் 1, தக்காளி பழம் 100, 3 மிளகாய் இவ்வளவு நறுக்கி வச்சுட்டேங்க. தாளிசத்தில் நான் 4 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கிறேன். இதில் கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு எல்லா காய்கறியும் ஒன்றா தட்டி நல்லா எண்ணெயிலே நல்லா வேக வச்சு அதுக்கு கொஞ்சம் காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, நான் வீட்டில் தயார் பண்ண சாம்பார் பொடி போட்டு தாங்க எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா 3/4 வேக்காடு வெந்த பிறகு கொஞ்சம் புளியை ஊற்றினாங்க. புளி ஊற்றி கொஞ்சம் தேங்காய் துருவலையும் மேலே போட்டு அப்படி நல்லா சாம்பார் கொதித்து வந்த உடனே தூக்கி இந்த சாதத்தில் ஊற்றி இப்படி கிளறிட்டேங்க. கிளறிட்டு அழகான சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு ஒரு அப்பளம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.